இந்த நாளிலும் கூட யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு நித்திய ஜீவன் மறுபிறப்பை குறித்து 5 இடங்களில் மெய்யாகவே மெய்யாகவே என்ற பதத்தை உபயோகப்படுத்தி சொல்லியிருக்கிறார். இந்த வேதாகமத்தில் மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த பதமானது 18 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 5 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த பதத்தை மையமாக வைத்து நான் மத்தியிலே மறுபிறப்பின் அவசியத்தை குறித்தும் மறுபிறப்பு என்பது என்ன என்பதை குறித்தும் மறுபிறப்பு மூலமாய் மெய்யான போஷாக்காய் கொடுக்கும்படியாக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையும் இரக்கமுள்ள உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட விதமாக இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதனுடைய வாழ்க்கையில் அதிமுக்கியமான இந்த மறுபிறப்பை குறித்து நித்திய ஜீவனை பெறுவதை குறித்து நாங்கள் சிந்திக்கிற இந்த சிந்தையானது, இந்த செய்தியானது தேவனே ஒவ்வொரு இருதயத்தோடு விட பேசும்படியாக நீர் அனுப்பித்தார். உலகம் முழுதை ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று உம்முடைய வேதம் கேட்கிறது ஆண்டவரே. ஆகவே இந்த செய்தியின் மூலமாக இந்த அருமையான மக்களோடு நீர் பேசும் உம்முடைய சத்தியத்தின் வெளிச்சத்தையும் தெளிவையும் தந்து உம்மை மகிமைப்படுத்தி ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் நாம் ஒரு மனிதரை சந்திக்கிறோம். இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் உண்மையான ஆவிக்குரிய தாகத்தோடும் உண்மையான ஆவிக்குரிய வாஞ்சையோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து சந்திக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் உண்மையான தேவனுடைய மாற்றத்தை பெறும்படியான ஒரு ஆழமான இருதயத்தின் தாகமும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்ற தீராத விருப்பமும் கொண்டவராக வருகிற வேளையில் ஆண்டவராகிய இயேசு அந்த மனிதரை பார்த்து தெளிவாய் மறுபிறப்பை குறித்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். நிக்கதேமு என்ற இந்த மனிதர் இஸ்ரவேலில் போதகன், அநேகருக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவிக்கும்படியான ஒரு மனிதர். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலோ இன்னுமாய் மறுபிறப்படையாதவராய் வாழ்ந்து கொண்டிருந்தார். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னாலும் அல்லது அநேக போதகர்களும் கூட மெய்யான மறுபிறப்பு அடையாதவர்களாய் காணப்படுவது எவ்வளவு வருத்தத்திற்குரிய காரியம். இதனுடைய ஏமாற்றம் மிக பயங்கரமானது. ஆகவே இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஆண்டவருடைய சத்தியத்தின் அடிப்படையில் சிந்தித்து பார்க்கும்படியாக விரும்புகிறேன். வெறுமையாக இந்த செய்தியை கேட்டுவிட்டு திரும்பி போகும்படியாக அல்ல, உங்களுடைய உள்ளமானது உண்மையான விதத்தில் கர்த்தருடைய இந்த மகத்துவமான செயலினால பாதிக்கப்பட வேண்டும் என்ற பாரத்தோடும் ஜெபத்தோடும் இந்த செய்தியை உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன். நிக்கதேமை பார்த்து ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நிக்கதேமே, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். அந்த 3வது வசனத்தில் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நிக்கதேமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ போதகனாக இருக்கிறாய்,
உன்னுடைய வாழ்க்கையில் அநேக ஆண்டுகளாக ஒரு மத பக்திக்குரிய வாழ்க்கையை நீ கொண்டிருக்கிறாய். ஆனாலும் கூட நீ மறுபிறப்பு அடையவில்லை. அருமையான சகோதரே சோரியே, நீ ஒருவேளை ஒரு கிறிஸ்தவனாக பிறந்திருக்கலாம், அல்லது அநேக ஆண்டுகளாக கிறிஸ்தவளாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீர்தாமே கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட நீ மறுபிறப்பு அடையாத ஒரு வாழ்க்கையை கொண்டிருக்க முடியும், வாய்ப்பு உண்டு. ஆகவே இந்த சத்தியத்தின் அடிப்படையில் உண்மையும் உத்தமமான இருதயத்தோடு நீ உன்னைத்தானே ஆராய்ந்து பார்த்து நிறுத்து பார்ப்பாயானால் நீ மெய்யாலும் மறுபிறப்பு அடைந்திருக்கிறாயா இல்லையா என்பதை குறித்து அறிந்து கொள்ளவும், இந்த மறுபிறப்பை நீ பெறாதிருப்பாயானால் இந்த வேளையிலேயே உன்னை தாழ்த்தி வரும் பொழுது கர்த்தர் உனக்கு இந்த உன்னதமான கிருபையை கொடுக்கும்படியான வேளையாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் முடியும். ஆகவே நீ தயவு செய்து இந்த வார்த்தையின் அடிப்படையில் உள்ளது உள்ளவரமாக நீ யோசித்து பார்ப்பது உனக்கு நலமானது. இந்த மனிதரை பார்த்து ஆண்டவராகிய இயேசு உள்ளது உள்ளபடியாய் சொன்னார். இதில் மறைவு ஒன்றுமில்லை, இது மறைக்கும்படியான காரியமாக அல்ல. ஒரு சில மனிதர்கள் ஒரு சில சமயங்களில் பெரியவர்கள் வரும் பொழுது அவர்களிடத்தில் எவ்விதம் இதை குறித்து பேசுவது என்பதை குறித்து நாம் சிந்தித்து, அல்லது சில சமயங்களில் முழுமையான உண்மையை கூட சொல்லாத அளவில் நாம் பேசும்படியான சூழ்நிலையில் கடந்து போயிருக்கிறோம். ஆனாலும் அருமையானவர்களே, நித்திய வாழ்க்கை என்பது, நித்தியத்தின் காரியம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில அவ்விதமாக செயல்படக்கூடிய காரியம் அல்ல. ஆகவே ஆண்டவராகிய இயேசுவானவர் வயது முதிர்ந்த நிக்கோதேமை பார்த்து அவர் உண்மையான கரிசனையோடும் அக்கறையோடும் உண்மையான இருதயத்தின் பாரத்தோடு கூட சொன்னார், நிக்கோதேமே, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை நீ காண மாட்டாய். மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு ஏன் மெய்யாகவே மெய்யாகவே என்ற பதத்தை உபயோகப்படுத்துகிறார்? இது மெய்யான அழுத்தம் திருத்தமாக அது நிச்சயம் நடைபெறும்படியான காரியம் என்பதை குறித்து உறுதிப்படுத்தும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு இதை குறித்து இவ்விதமான பதத்தை உபயோகப்படுத்தி சொல்லுகிறார். நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். ஒருவேளை நீங்க கேட்கலாம், மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன? மறுபடியும் பிறக்கும்படியான வாழ்க்கை என்பது என்ன என்பதை குறித்து நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால், அருமையானவர்களே, எசேக்கியேலின் புஸ்தகத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி வெகு தெளிவாக இந்த மறுபிறப்பை குறித்து சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியேலின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 26, 27 வசனங்களில் விதமாய் சொல்லப்படுகிறது. 25 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அருமையான சகோதரேஸ்வரியே, இன்னுமாக இவ்வளவு அருமையாய் கர்த்தர் சொல்லுகிறார் 28வது வசனத்துல, உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து
உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி, நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அருமையான சகோதரனே சகோதரியே, மறுபிறப்பு என்பது உன்னுடைய இருதயத்தில் தேவன் செயல்படும்படியான உன்னதமான செயல்பாடு. உன்னுடைய இருதயத்தை, அழுக்கான திருக்கான இருதயத்தை, உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையின் அசுத்தங்களை நீக்கி உங்களை சுத்தப்படுத்தி, உங்களுக்கு எதிரடையாய் காணப்பட்ட கையெழுத்தை குலைத்து, உங்களுடைய வாழ்க்கையில உன்னதமான மறுரூபத்தின் மாற்றத்தை கொடுக்கும்படியான ஒரு வாழ்க்கை. என்ன சொல்லப்படுது பார்த்தீங்களா? உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பேன், ஒரு புதிய இருதயம். பழைய மனிதனுக்குரிய பாவத்தின் ஆளுகைக்குட்பட்ட இருதயமாக அல்ல, பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழுகிற ஒரு வாழ்க்கையாக அல்ல. உன்னுடைய உள்ளத்தில் நான் புதிய இருதயத்தை, நவமான இருதயத்தை, ஆவியின் சிந்தையை கொண்ட இருதயத்தை, கர்த்தருடைய ஆவியினால அங்கு மாற்றப்பட்ட ஒரு புதிய இருதயத்தை, தேவ ஆவியானவர் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு ஜீவனுள்ள தொடர்பை கொண்டிருக்கிற ஒரு இருதயத்தை நான் உனக்கு கொடுத்தேன். இந்த இருதயம் பாவத்தில் மரித்து போன இருதயம். இந்த இருதயமானது மனித வாழ்க்கையில் உண்மையாலுமே சீர்கெட்ட இருதயம். இந்த இருதயத்தில் மெய்யான தேவனுடைய விடுதலை அற்ற ஒரு இருதயமாய் இது காணப்படுகிறது. ஆனால் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய உள்ளான ஆழ்தத்துவம், இந்த இருதயம் என்று சொல்லப்படுகிறவள உன்னுடைய உள்ளான ஆழ்தத்துவத்தை, மனித நிலையை எல்லாவற்றையும் அவன் மாற்றி அவர் ஒரு புதிய தன்மைக்குள், புதிய விடுதலைக்குள், புதிய மீட்புக்குள், புதிய வழிக்குள் உன்னை வழிநடத்தும்படியான ஒரு உன்னதமான ஆரம்பம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே தம்முடைய சொந்த ஆவியை, பரிசுத்த ஆவியை, தமது ஆவியை வைத்து கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இது தேவன் மனிதனுடைய வாழ்க்கையில் செய்கிற உன்னதமான காரியம். இந்த உலகத்தில் மனிதன் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள முடியாது. மனிதன் தன்னைத்தானே சீர்படுத்திக் கொள்வது மறுபிறப்பு அல்ல. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில சில பாவங்களை விட்டொழிப்பது மறுபிறப்பு அல்ல. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நல்லவனாய் திருந்தி வாழும்படியான ஒரு மாற்றமும் மறுபிறப்பு அல்ல. உன்னுடைய முழு ஆழ்த்தத்துவமே தேவ ஆவியினால் மாற்றப்படுகிற மாறுதல். The tremendous work of the Spirit of the living God. இந்த ஒரு புதிய இருதயத்தை தேவன் நமக்கு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இந்த இருதயத்திலிருந்து எழும்பும்படியான சிந்தனைகள், விருப்பங்கள், வாஞ்சைகள், எதிர்பார்ப்புகள், லக்குகள், நோக்கங்கள் எல்லாமே மாறி போன ஒரு நிலையில் வாழும்படியான ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை இது. இன்னும் ஒரு மகத்துவமான செயலை தேவன் அந்த 27வது வசனத்தில் சொல்லுகிறார். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அருமையானவர்களே, உன்னுடைய சொந்த பலத்தினால இந்த ஆண்டவருடைய பிரமாணங்களுக்கு நீ கீழ்ப்படிந்து வாழ முடியாது. தேவ ஆவியானவரின் பலமே அன்றி உன்னுடைய வாழ்க்கையில அவருடைய சத்தியத்தின்படி நடப்பது என்பது கூடாத காரியம். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது மாத்திரமல்ல, அனுதின வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்பாட்டிலும், காரியத்திலும், நடக்கையிலும் தேவனுடைய கட்டளைகளின்படியாய் நடக்கும்படியாக, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக, அவருக்கு பிரியமானவர்களை செய்யும்படியாக தமது ஆவியானவரை கொண்டு
உனக்குள்ளாய் செயல்படுவார். உடைய வாழ்க்கையில மற்றவர்கள் உன்னை பார்த்து நீ அப்படியாக இப்படியாக நடக்கும்படியாக உன்னை கட்டாயப்படுத்தும்படியானதாக அல்ல. தேவ ஆவியானவர் உனக்குள்ளாக இருந்து உன்னை சகல சத்தியங்களுக்குள்ளாக வழி நடத்தி உன்னுடைய வாழ்க்கையில அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும்படியான அந்த கீழ்ப்படுகிற மனதையும் சிந்தையையும் விருப்பத்தையும் கொடுத்து அனுதினமும் இந்த புதிய பிறப்படைந்த ஒரு வாழ்க்கையில் வழிநடத்தும்படியாக அவர் உன்னோடு கூட இருந்து செயல்படுவார். எவ்வளவு ஒரு உன்னதமான தேவ ஆவியானுடைய செயல் இல்லைங்களா? அதுதாங்க மெய்யான மறுபிறப்பு. இன்றைக்கு அநேக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. அவருடைய வாழ்க்கையில இந்த அற்புத சுகமளிக்கும் கூட்டத்துக்கு போனேன், இயேசு என்னை இவ்விதமாக சுகப்படுத்தினார் என்று சொல்லும்படியான சில காரியங்கள், அல்லது நான் அங்கே சில அற்புதங்களை பார்த்தேன், இயேசு உண்மையாலுமே அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லுகிற காரியம். அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமானது நீ மறுபிறப்பு அடைந்ததை காட்டுகிறதல்ல. உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை நான் இந்த கூட்டத்தில் போய் நம்புகிறேன் என்று சொல்லுகிறது மறுபிறப்பு அல்ல. இயேசுவை நான் நம்புகிறேன் என்று கையை உயர்த்தினேன் என்று சொல்லுகிறது மறுபிறப்பு அல்ல. இயேசுவை நான் நம்புகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல நான் அந்த சீட்டில் கையெழுத்திட்டேன் என்பது மறுபிறப்பு அல்ல. அல்லது நான் ஆலயத்தில் நான் பாடுகிறேன், ஆராதனைக்கு போகிறேன் என்பது மறுபிறப்பு அல்ல. இவைகளெல்லாம் இருந்தும் கூட நீ மறுபிறப்பு அடையாத ஒரு நபராய் போய்கொண்டிருக்கக்கூடும். இன்றைக்கு எத்தனையோ மக்கள், எத்தனையோ போதகர்கள் வெறுமையாக அற்புதங்கள் அடையாளங்கள் என்று சொல்லிக்கொண்டோம், தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லிக்கொண்டு மக்களை வஞ்சிக்கிற காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கூடத்துக்கு போனா என்னை குறித்து, என்னுடைய குடும்பத்தை குறித்து இந்த போதகர் தீர்க்க தரிசனம் உரைப்பார், ஆகவே நான் போனேன். அங்கே அதிலிருந்து நான் இயேசுவை நம்பி போகிறேன். எனக்கு வியாதி, எனக்கு கட்டி இருந்தது, அதை அவர் சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்க போனேன். அதிலிருந்து நான் இயேசுவை நம்புகிறேன். ஞானிகளுடைய வாழ்க்கையில இவைகள் எல்லாம் இருந்தும் நீ மறுபிறப்படையாத ஒரு கிறிஸ்தவ நபராய் காணப்படக்கூடும். ஆனா நீ மறுபிறப்பு அடையவில்லை என்றால், நிக்கதேமுக்கு இயேசுவானவர் சொன்னது போல, மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய ராஜ்யத்தை நீ காண முடியாது, அதில் பிரவேசிக்க முடியாது என்பதை காட்டிலும் நீ அதை காணவே முடியாது. லாசரு தேவனுடைய ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் இருந்த பொழுது ஐஸ்வர்யவான். அவ்விதமாக லாசருவை பார்த்து அங்கே அவனுடைய நாவை குளிர பண்ணும்படியாக நீரை அனுப்பும்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறேன். இந்த இடத்தில் ஆண்டவராகிய இயேசுவானவர் காண முடியாது என்று சொல்லுகிற இந்த பதமானது உன்னுடைய வாழ்க்கையில் அதுல நீ பிரவேசிக்க முடியாது. ஒருவேளை உனக்குமாக மற்றவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல அங்க மகிமைகரமாய் இருப்பதை நீ பார்த்து கொண்டிருக்கவும் கூடலாம். ஆனா அதில் நீ பிரவேசிக்க முடியாது. உனக்கும் அவர்களுக்கும் இடையில பெரும் பிளப்பு இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில மறுபிறப்படைந்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவின் சிலுவையை நோக்கி பார்த்து உடைய உள்ளத்தில் உண்மையான மாற்றம் தேவை என்பதை குறித்த உள்ளான உணர்வோடு, உன்னுடைய சுபாவங்களில், உன்னுடைய வாழ்க்கையின் செயல்பாடுகளில் மாற்றம் வேண்டும் என்ற உணர்வோடு தேவனிடத்தில் உன்னை தாழ்த்தி அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால சுத்திகரிக்கும்படியாக நீ அவரிடத்தில் வந்திருக்கிறையா என்று அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு பக்திக்குரிய காரியங்கள் காணப்பட்டாலும் நீ உடைய வாழ்க்கையில அருமையான சகோதரே சகோதரியே, பெரிதான ஏமாற்றத்துக்கு நீ உள்ளாய் கடந்து செல்ல வேண்டும் என்பதை மறந்து விடாது. அதனுடைய பயங்கரம் மிக கொடியது என்பதை குறித்து நீ உணர்ந்து கொள். அதனுடைய பயங்கரமானது மிக மிக பயங்கரமானது.
உன்னுடைய வாழ்க்கையில் அமிதமான ஒரு ஏமாற்றத்துக்குள்ள நீ போவாயானால் அது எவ்வளவு வருத்தமான காரியம். நிக்கதேமை பார்த்து சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5 காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். முதலாவது காரியமாக மறுபிறப்பின் அவசியம். மறுபிறப்பு அடையவில்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க முடியும். the necessity of rebirth. அடுத்ததாக யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 2வதாக 24வது வசனத்தில் இங்கே ஆண்டவராகிய இயேசு இதை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து சொல்லுகிறார். 24வது வசனம், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அருமையான சகோதரனே சோரே, ஆண்டவருடைய வசனத்தை நீ கேட்கிற வேளையில் நீ அதை கேட்டு அதோடு நின்று விடுவாயானால் பிரயோஜனம் இல்லை. இந்த ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு இந்த வசனம் நமக்கு காண்பிக்கும்படியான இந்த இரட்சகரை மீட்பரை முழுமையாய் நீ விசுவாசிக்கும் பொழுதுதான் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. வசனத்தை கேட்கிறதுனால அல்ல, அதற்கு நீ கீழ்ப்படியும் பொழுது, அந்த வசனத்துக்கு நீ உன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில அந்த வசனத்தை முழுமையாய் அங்கீகரித்து உன்னை முற்றிலுமாக அந்த வசனத்தின் கீழாக உன்னை தாழ்மைப்படுத்தும் பொழுது நித்திய ஜீவன் உனக்கு உண்டு. எந்த ஒரு மனிதன் இந்த வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில உண்மையான விதத்தில் அது கர்த்தருடைய வசனம் என்று தெசலோனிக்கேய திருச்சபை மக்களை போல ஒரு சிறு குழந்தையை போல அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். இது ஆண்டவருடைய வசனம், இவரே இரட்சகர், இவரை தவிர மீட்பின் மார்க்கம் இல்லை என்று சொல்லுகிற இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில தன்னை ரட்சிக்கும்படியான இயேசுவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அந்த ஆயக்காரனை போல கர்த்தாவே என் மேல் கிருபையாய், ஒரு பாவியான மனிதன் என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை கேட்டு உன்னை ஒப்புக்கொடாதபடிக்கு அருமையான சகோதரி சோரியே, உன்னுடைய வாழ்க்கையில மெய்யான விசுவாசம் என்பது இருக்கா? உன்னுடைய வாழ்க்கையில மெய்யான விசுவாசம் என்பது என்னன்னா, இந்த வசனத்தை கேட்டு அதற்கு உன்னை ஒப்புக் கொடுப்பதுதான் மெய்யான விசுவாசம். வெறுமையாய் கேட்பதில்லை, அந்த வசனம் எனக்கு தெரியுங்கிறது அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில மெய்யான விசுவாசம் என்பது இந்த ஆண்டவருடைய வசனத்துக்கு உன்னை ஒப்புக் கொடுப்பது. கேள்வியினால விசுவாசம் வரும் என்று சொல்லுகிற வேளையில உன்னுடைய வாழ்க்கையில் அந்த வசனத்தை கேட்டு அதற்கு உன்னை முற்றிலுமாக ஒப்புக் கொடுப்பது இது ரொம்ப அவசியமான ஒரு காரியமாகவே உன்னுடைய வாழ்க்கையில அவிதமாய் ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்வாய், மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மரணத்தை ஆக்கினை தீர்ப்பு என்ற அருமையானவர்களே, உடைய வாழ்க்கையில இந்த ஆக்கினை தீர்ப்பு மிக பயங்கரமானது. நரகத்தின் ஆக்கினை என்பது ஐயோ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில சந்திக்கும்படியான மிக பயங்கரமான ஒரு காரியம். இன்றைக்கு அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான அந்த இரட்சகருடைய மீட்பை நீ குறித்து கேள்விப்படுகிறவர்கள கற்கொலை ஒப்புக்கொடு. அவரை விசுவாசித்து உன்னை மற்றமாய் தாழ்த்தி ஒப்புக்கொடு. அப்பொழுது நித்திய ஜீவன், மறுபிறப்பான ஒரு வாழ்க்கை, புதிய இருதயம், உன்னுடைய ஆத்மாவில் அழிந்து போகிற ஒரு மரணத்தின்
சாவின் சாபத்தை ஆண்டவர் எடுத்து உனக்குள்ளாய் புதிய ஜீவனை கொடுத்து, நித்திய ஜீவன் ஆகிய புதிய ஜீவனை கொடுத்து உன்னை வழிநடத்துகிற ஒரு வாழ்க்கை. மூன்றாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 54வது வசனத்தில் இவ்விதமாய் தேவன் இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 53வது வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான சகோதரனே, சூரியே, இதனுடைய அர்த்தம் என்ன? உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசுவோடு நீ முற்றிலுமாக உன்னை உட்படுத்திக் கொள்கிற ஒரு வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நித்திய ஜீவன் தொடர்ந்து எவ்விதமாக வெளிப்படும்படியான ஒரு வாழ்க்கையாய் காணப்படும். அதை எவ்விதமாய் காத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை உனக்குள்ளாக இருக்கும். How to keep it, how to grow it, அதில் எப்படி காத்துக் கொள்வது, வளருவது. இந்த நித்திய ஜீவன் உடைய வாழ்க்கையை பெற்றது மாத்திரமல்ல, அதில் நீ தொடர்ந்து வாழப்படியான ஒரு வாழ்க்கை, ஆண்டவராகிய இயேசுவோடு தொடர்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. மனுஷகுமாரனுடைய அந்த பலியை சார்ந்து தொடர்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. பவுல் தன்னுடைய வாழ்க்கையில தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அவருடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியான காலத்துல பாவிகள் பிரதான பாவி நான் சொல்ற, சிலுவையை நோக்கி பார்க்கிறேன். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கலாத்தியர் 2:20 தான் சொல்ற. என்னுடைய வாழ்க்கையில இப்பொழுது நான் எவ்விதமாக பிழைத்திருக்கிறேன்? என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தெய்வ குமாரனை, இரட்சகரை, மீட்பை பற்றுகிற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில அவரை பற்றி கொண்டு அவரில் நிலைத்த வாழ்க்கை, அவருடைய அந்த சிலுவையின் மீட்பை சார்ந்த ஒரு வாழ்க்கை, அவருடைய உயிர்த்தெழுதலை சார்ந்த ஒரு வாழ்க்கை, அவருடைய ஜீவனை பற்றி கொண்டு அதில் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. அருமையானவர்களே, அவருடைய வாழ்க்கையில் அனுதினமும் ஆண்டவராகிய இயேசுவை சார்ந்து கொண்ட ஒரு வாழ்க்கை நடத்துகிறார். அவருடைய வார்த்தையை வாசித்து வேதத்தில் ஒவ்வொரு பக்கத்தையும் நீங்கள் எடுப்பீர்களானால் இந்த தெய்வ குமாரனை பிரதிபலிக்கும்படியாக இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் அழகாக சொல்லி இருக்கிறார். இந்த வேதம் முழுவதுமாக, இந்த வேதத்தின் சத்தியங்கள் அனைத்துமாக என்ன நோக்கத்தோடு கூட நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து யோவான் எவ்வளவு தெளிவாய் சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் அவர் விதமாய் சொல்லுகிறார், அந்த சீஷனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன், அவருடைய சாட்சி மெய்யென்று அறிந்திருக்கிறோம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசுதாமே இவ்விதமாக இந்த தெய்வ குமாரனை குறித்து, அவரே தெய்வ குமாரன் என்று அறிவிக்கும்படியாக சாட்சியாய் அறிவிக்கிறதா சொல்லுகிறார். இந்த வேதத்தின் புஸ்தகத்தின் ஒவ்வொரு பகுதியும் இந்த தெய்வ குமாரனை சாட்சியாய் அறிவிக்கிறதாய் காணப்படுகிறது. நான்காவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24வது வசனத்தில், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தன்னை
தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். உடைய வாழ்க்கையில இந்த நித்திய ஜீவனை பெற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்குமானால், நீ தனித்திருக்கும்படியாக ஒரு சுயநலமுள்ள ஒரு வாழ்க்கை நீ வாழ மாட்டாய். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். பவுலை போல என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தேன். கிறிஸ்துவை பின்பற்றி நான் வாழுகிறேன். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். மெய்யான நித்திய ஜீவனை பெற்ற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில தனக்கென்று வாழுகிறவனாக இருக்க மாட்டான். அவருடைய வாழ்க்கையில மெய்யான நித்திய ஜீவனை அவன் பெற்றிருக்கிறானா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்கு இட்ஸ் an acid test. இது ஒரு பரிசோதனை கருவியாய் அல்லது பரிசோதித்து பார்க்கும்படியான ஒரு அளவுகோலாக இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனை பெற்றிருப்பாயானால் அவருக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை, அவருடைய ராஜ்யத்துக்காக, அவருடைய ராஜ்யத்தை அநேகர் பிரவேசிக்கும்படியாக ஆத்துமாக்களுக்காக நீ ஒரு வாழுகிற வாழ்க்கையை கொண்டிருப்பாய். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படியான ஒரு குறிக்கோள் ஒரு வாழ்க்கை உனக்கு காணப்படும். அருமையான சகோதரேஸ்வரியே, இன்றைக்கு பல போலி போதகர்கள் சுயநலமான கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுகிற கள்ள உபதேசங்களுக்குள்ளாக மக்களை வழிநடத்துகிறார். இயேசுவினிடத்தில் வந்தா உனக்கு சுகம் கிடைக்கும், உன்னை குறித்து தீர்க்க தரிசனம், உன்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் போகும். அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவான போதனை அல்ல, அது உன்னை இரட்டிப்புக்கு ஏதுவான நரக ஆக்கினைக்குள்ளாக வழிநடத்தும்படியான போதனை. அருமையான சகோதரேஸ்வரியே, அவ்விதமான போதனையாளருடைய வாழ்க்கையில ஐயோ உன்னை இன்னுமாய் ஆக்கினைக்கு எதுவாக வழிநடத்தும்படியானவர்களாய் காணப்படும். ஆகவே தவறான உபதேசங்கள் இன்றைக்கு மலிந்து கிடக்கிற காலங்களில் அங்கேயே இங்கேயுமாய் நீ போய் உன்னுடைய ஆத்மாவை நீ அழிவுக்கு எதுவாக விற்று விடாத. சாத்தானுடைய ஆத்மாவை விலை பேசுகிறான். உன்னுடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனை பெற கர்த்தர் கொடுத்திருக்கிற வழியை பின்பற்று. மெய்யான சத்தியத்தை போதிக்கிற சபையில ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு அந்த சபையில உன்னை உட்படுத்திக் கொண்டு அந்த சபையில நீ வளரும்படியாய் நீ பிரயாசப்படு. தேவன் சபையை சார்ந்த ஒரு மெய்யான சத்தியத்தை தான் வேதம் போதிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக கள்ள உபதேசங்கள், கள்ள போதகர்கள் எழுப்பி மக்களை தனியாய் பெருத்து அவர்களை இரட்டிப்பான ஆக்கினைக்கு ஏதோ உட்படுத்துகிறார்கள். மெய்யான நித்திய ஜீவனை பெற்றிருப்பாயானால் இயேசுவுக்காய் வாழுகிற ஒரு வாழ்க்கையையும் ஆத்துமாக்களை கிறிஸ்துவனை வழிநடத்தும்படியாக உன்னைத்தானே செலவழிக்கும்படியான ஒரு வாழ்க்கையை நீ கொண்டிருப்பாய். உனக்குள்ளாய் காணப்படுகிற தேவ ஆவியானவர் உன்னை அமிதமாக வழிநடத்துகிறவராய் செயல்படுகிறவராக இருப்பார். உனக்குள்ள தேவ ஆவியானவர் அமிதமாக உன்னைத்தானே உந்தி தள்ளுகிறவராக, ஆவியானவரை கொண்டு உன்னை பலப்படுத்தி வழிநடத்துகிறவராய் காணப்படுவார். ஐந்தாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். யோவான் 14வது அதிகாரம் 12வது வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரியைகளையும் செய்வான். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவதில் அல்ல, உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய செயல்பாடுகள், உன்னுடைய பேச்சுக்கள், உன்னுடைய ஒவ்வொரு காரியமும் உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய எவ்விதமாக நீ பின்பற்றுகிறாய் என்பதும், ஆண்டவனுடைய சபையை எவ்விதமாக நீ கனப்படுத்துகிறாய் என்பதிலும், ஆண்டவனுடைய சத்தியத்தை கேட்டு எவ்வளவாயுடைய வாழ்க்கைக்கு கீழ்ப்படுகிறாய் என்பதிலும் விளங்கும் என்பது வேதத்தின் போதனை. நான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறேன், ஆனா என்னுடைய சொந்த வழியில நான் வாழுவேன். சபையில போதிக்கும்படியான சத்தியத்திற்கு நான் உடன்பட்டு வாழ்வது என்பது கூடாத காரியம். ஞாயிற்றுக்கிழமை மாலையில நான் ஆலயத்துக்கு
செலவிடும்படியாக நான் விரும்புவேன் என்று சொல்லாதபடி உன்னுடைய வாழ்க்கையில நான் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறது. அருமையான சகோதரனே சொல்லியே, அது வேதத்தின் போதனைக்கு புறம்பானது. உனக்குள் கர்த்தருடைய ஆலயத்தை நேசித்து ஓய்வு நாளை கர்த்தருடைய பிரகாரங்களில் செலவிடும்படியான வாஞ்சையற்று வாழுகிற வாழ்க்கையை கொண்டு உன்னைத்தான் என்னை ஏமாற்றிக் கொள்ளுகிறாய். ஒருவேளை உன்னுடைய பக்தியை குறித்து நீ எவ்வளவுதான் மெச்சிக்கொள்ளும்படியாக உன்னுடைய உள்ளத்துல நீயே எண்ணிக்கொண்டிருந்தாலும் அது போலியான பக்தி. வேதம் போதிக்கும்படியான மறுபிறப்பின் செயல்பாடு கிரியனுடைய வாழ்க்கையில காணப்படாதபடிக்கு உன்னைத்தானே நீ ஏமாற்றிக் கொள்கிறாய். அது ரொம்ப காலத்துக்கு செல்லாது. ஒருவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு மட்டுமா சென்றாலும் கூட நித்தியத்தில் நீ போய் இந்த காரியத்தை சொல்லி தப்பி வைக்க முடியாது. சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை என்று ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லப்படுகிறது. ஆண்டவராக இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இதை காட்டிலும் பெரிய காரியங்கள் என்ன? பெரிய காரியங்கள் அவருடைய ராஜ்யத்தை குறித்து, அவருடைய மகத்துவத்தை குறித்து அறிந்து கொண்டு அநேகரை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தும்படியாக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதுதான் இந்த உன்னதமான கிரியை. இன்னைக்கு நிறைய பெரிய காரியங்களை செய்யறான்னு சொன்ன அற்புதம், அடையாளம். அருமையான சகோதரேஸ்வரியே, ஒரு மனிதன் மறுபிறப்படைவதுதான் பெரிதான காரணம். ஒரு கல்லான இருதயம் மாற்றப்பட்டு சதையான இருதயமாக தேவ ஆவியானவர் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் அவனை ஆண்டவருடைய சத்தியத்தின் பிரமாணங்களில் நடக்கப்படும்படியான செயலை செயல்படுத்துகிறது தான் மகத்துவமான காரியம். அதுல கர்த்தர் உனக்கு பங்கை கொடுக்கிறார். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும்படியான ஆத்துமாக்கள் பட்சத்தில் நீ ஆத்துமாக்களின் பின்னால போய் அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக உடைய பணிகளை செயல்படுகிறார். இவ்விதமான காரியங்களுடைய வாழ்க்கையில உண்டா? கர்த்தர் அமிதமாவுடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனை நீ பெற்றிருப்பாயானால் இந்த 5 காரியங்களுடைய வாழ்க்கையில காணப்படும். மெய்யான நித்திய ஜீவன் உடைய வாழ்க்கையில இல்லை என்றால் அருமையான சகோதரேஸ்வரியே, என்ன பிரயோஜனம்? உடைய வாழ்க்கையில நாம் பார்த்த அந்த வசனத்தின் அடிப்படையில நீ மெய்யாலும் மறுபிறப்படைந்திருக்கிறையா? நித்திய ஜீவன் எனக்குள்ளாய் காணப்படுகிறதா? உடைய வாழ்க்கையை சிந்தித்துப்பார். இல்லை என்றால் சிலுவை நோக்கி பார்த்து உடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக்கொடு. நிற்குது இல்லை. ஆண்டவராகிய இயேசு சொன்ன கேள்வியை கேட்டு திரும்பி போய்விடவில்லை. அவன் அதை குறித்து எண்ணினவனாய், இஸ்ரவேலின் போதகனாக நான் இருக்கிறேனே, எவ்விதமாக நானே தாழ்த்துவது என்று எண்ணி பார்க்கவில்லை. அவனுக்கு தெரியும் இந்த உலக வாழ்க்கையின் அந்தஸ்து, போதகர் என்ற உயர்வு எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு. ஆனால் நித்தியத்தில் நான் மறுபிறப்பு அடையாதவனாய் கடந்து செல்வேனானால் அது எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம். தன்னை தாழ்த்தினான், மறுபிறப்படைந்தவனாய் அவன் தேவனுடைய மகத்துவமான சாட்சியாய் காணப்பட்டான். நீ அவனுடைய பெருமையினாலும் உன்னை குறித்து மேன்மையாய் எண்ணிக்கொண்டு இந்த மறுபிறப்பை இழந்து விடாத, இந்த மறுபிறப்பை அலட்சியப்படுத்தி விடாத, இந்த நித்திய ஜீவனை புறக்கணித்து விடாத. இந்த வேளையில உன்னை நீ தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நன்மையாலும் மறுபிறப்படைந்திருக்கிறேன் என்பதை குறித்து அவரிடத்தில் கேட்டு தேவனுடைய கிருபை கண்டை, கிருபைக்கு அவருடைய கிருபாசன தண்டை வா. அவருடைய கரம் என்றைக்கும் ஆயத்தமாக இருக்கிறது. கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபை இருக்குமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான மக்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். வாழ்க்கையினுடைய மிக உன்னதமான தீர்மானிக்க வேண்டிய இந்த மறுபிறப்பை குறித்து இந்த நாளில் உடைய வேத சத்தியத்தின் அடிப்படையில் கேட்டிருக்க விடலை. ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளத்தோடு நீர் பேசும். உமது ஆவியானவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் மறுபிறப்படையும்படியாக உமது ஆவியானவர் தொடர்ந்து கிரியை செய்யவும், உடைய வாழ்க்கை நிறுத்து பார்த்தும் என்ற வரவும் நீர் இறக்குமாயிரும். ஆண்டவரே, ஒருவரை நீர் விட்டு விடாதரும். கிருபையுள்ள பிதாவே, நீர் ஆண்டவரே இந்த விலையேற பெற்ற ஆத்துமாக்களை நீர் மீட்டு ரட்சித்தருளும், ஆசீர்வதித்து வழி நடத்தும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வல்லமையும் விடுதலையும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோரோடு கூட இருப்பதாக. ஆமென்.